श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். தஸ்மாத்யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹ இந்திரியாணீந்திரியாத்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். தஸ்மாத்யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹ. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 68வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்களை ஒரு கோர்வையாக ஒரு ஃப்ளோவாக பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தின் மீதும் எந்த ஒரு பொருள் மீதும் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைத்தால் பற்று வைத்தால் அதிலிருந்து சோகம் கோபம் மோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடைசியில புத்தியை அழிக்கக்கூடியதாக இருக்குமாம் அந்த பற்று. இவ்வளோ கொடியதான ஒரு பற்றை வந்து ஒரு பாம்போட ஒப்பிட்டு நம்ம கிருஷ்ணர் சொல்றார். சாதாரணமாக உடலில் பாம்பு கடித்தால் அந்த பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்க முடியும். மனதை கடிக்கும் இந்த பற்றுகளான பாம்புகளை எதுவும் செய்ய முடியாது அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். இந்த பற்றுகள் இருந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இந்த பற்றுகளிலிருந்து விடுபடணும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வழி சொல்றாராம் கிருஷ்ணர். எந்த விஷயத்தை செய்தாலும் பகவானை சிந்தனையில் வைத்த பகவானை மனதில் நிறுத்தி அந்த விஷயத்தை ஒரு ஸ்திரமான ஒரு நிலையான உறுதியான மனதோட செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த பலன்கள் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வராம இருக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். இந்த மாதிரி செய்யறது தான் நம்ம பற்றுகளிலிருந்து விடுபடுறதுக்கு விடுதலை பெறுறதுக்கு முதல் படியாக இருக்கிறது. இந்த விஷயத்தை கடைபிடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே நெக்ஸ்ட் இந்த மாதிரி பகவானை சிந்தனையில் வைத்து எந்த விஷயத்தை செய்தோம்னா நம்ம மனதுக்கு சாந்தம், அதாவது நிம்மதி கிடைக்கும். நிம்மதியோட சேர்ந்தே சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும். இது யார் ஒருவன் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு கிடைக்கும் பலன்கள். இதுவே மனதை கட்டுப்படுத்த தெரியாதவனுக்கு சாந்தமும் நிம்மதியும் அப்புறம் ஆனந்தமும் சந்தோஷமும் கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்றார். இந்த மாதிரி இருக்கும்போது மனது என்னதான் ஸ்திரமாக நிலையாக இருந்தாலும் ஒரு ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போற ஒரு படகாகவே இருந்தாலும் பலமாக காத்தடித்தா அந்த படகு தன் பாதையிலிருந்து அது போகிற ரூட்ல இருந்து கொஞ்சம் விலகிதான் போக ஆரம்பிக்கும். இதுவே ரொம்ப ரொம்ப பலமாக காத்தடிக்க ஆரம்பிச்சா அந்த படகு கவிழ்ந்து கீழே முழுகி போடுறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் நம்ம மனதும் ஒரு ரூட்டோட ஒரு படகு ஒரு ரூட்ல போற மாதிரி நம்ம மனதும் ஒரு நிலையில இருந்தால் சமநிலையில இருந்தால் அதை கெடுக்கிறதுக்காகவே இந்த பற்றுகள் எல்லாம் வருமா. இந்த மனதை அப்படி இப்படின்னு ஆட்டி ஆட்டி அந்த மனதை கெடுக்கிறதுக்காக எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யுமாம் இந்த பற்றுகள். அதனால இது ரொம்ப கொடிய விஷயங்கள் அர்ஜுனா, இதுல இருந்து பார்த்திருக்க வேண்டியும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, தஸ்மாத் யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹா. அதாவது யார் ஒருவன் மனதை கட்டுப்படுத்துகிறானோ, இது வரைக்கும் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் சுருக்கமாக சம்மரியாக சொல்றார் இந்த ஸ்லோகத்திலையும். தஸ்மாத் யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹா. அதாவது மனதை வசப்படுத்தி மனத்தை தன் வசப்படுத்தி இறைவனை தன் சிந்தனையில வச்சுக்கிட்டு யார் ஒருவன் சாந்தமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனுக்கு வந்து இந்த இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால், இறைவன் மீது பக்தி இருந்தால், அவனை படைத்த அந்த இறைவன் மீது ஒரு அன்பு இருந்தால் தஸ்மாத் யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹா இந்திரியாத்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு பக்தி, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நிலையான மனது இருந்தால் அவனை இந்திரியங்களும் எதுவும் செய்ய முடியாது, இந்திரியங்களால் எதுவுமே செய்ய முடியாதாம். அந்த இந்திரியங்களிலிருந்து வரும் பற்றுகளாலையும் எதுவும் செய்ய முடியாதாம். அதனால நம்ம பற்றுகளிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி, சிறந்த வழி, எளிமையான வழி பகவானை இறைவனை நம்ம சிந்தனையில வச்சுக்கிறது, இறைவன் மீது நம்பிக்கை கொள்றது. இறைவன் மீது நம்பிக்கையும் பக்தியும் டிவோஷனும் இருந்ததுன்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும் பற்றுகளிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த மாதிரி இறைவனை சிந்தனையில வச்சிருக்கிறதுனால இன்னொரு நன்மையும் நடக்கிறதாம். இந்திரியாத்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அதாவது யார் ஒருவன் இறைவனை தன் சிந்தனையில வச்சிருக்கானோ அவனோட புத்தி வந்து சரியான திசையில போறது என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்படி என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் பகவானை மனதில் வைத்து செய்ய வேண்டும்.
பகவானை மனதில் வச்சு செய்யலைன்னா எந்த விஷயத்தை செய்தாலும் அது வேஸ்ட் தான். ஏனென்றால் செய்யற புத்தியோ கெட்டு போன புத்தியாக இருக்கு. அந்த புத்தி, அந்த ஒரு மூளை என்பது சுத்தமாக இருக்கணும் என்றால், அது சரியான பாதையில் செல்லணும் என்றால், அந்த பகவானின், அந்த இறைவனின் சிந்தனை இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாக முடியும் என்று சொல்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.